عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1443 துல்காதா மாதம் 11ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் முஹ்சின் முஹம்மது அல் காசிம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றிய அறிவு எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை முறையாக அஞ்சி அல்லாஹ் எந்நேரமும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த தக்வாவை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹை பற்றிய அறிவு என்பது அதுதான் ஈமானிலே, உறுதியிலே அதி உயர்ந்த இடத்திலே இருப்பதை காணலாம். அல்லாஹை பற்றிய அறிவென்பது மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும். அல்லாஹை பற்றிய அறிவுதான் ஈமானுடைய, அல்லாஹை பற்றிய மார்க்கத்தை பற்றிய, அதாவது தூதரை பற்றிய அந்த விடயங்களை உறுதி கொள்வதற்கு ஒரு காரணமாக இந்த அல்லாஹை பற்றிய அறிவு அமைகின்றது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த அல்லாஹை பற்றிய அறிவு என்பதுதான் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் விட்டு பாதுகாப்பதற்கான ஒரு உதவியாக அந்த அறிவு அமைந்திருப்பதை காணலாம். எனவே உடலிலே எவ்வாறு உயிர் இருக்கின்றதோ அது போன்றுதான் ஈமானுக்கு, இறை விசுவாசத்துக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவு இன்றியமையாததாக இருப்பதை நாம் காணலாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஈமான் என்பது அனைத்தும் உறுதியானதுதான். அதில் முதலாவதாக உறுதியாக கணிக்கப்படக்கூடியதுதான் அல் யகீனு பிர்-ரப், படைத்தவனை, படைத்து பரிபாலிப்பவனை பற்றி உறுதி கொள்வதுதான் மிகவும் பிரதானமானதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் கூறுகிறது, அஃபில்லாஹி ஷக்குன் ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வை பற்றிய சந்தேகம் கொள்கிறீர்கள் என்று அல் குர்ஆன் கேட்கிறது. அதாவது எப்போது ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி அறிந்து அவனுடைய, அதாவது அவன் இருக்கின்றான் என்ற அந்த ஏகத்துவத்தை அவன் சந்தேகம் கொள்கிறானோ, அங்கே கோளாறுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே இவைகளை பற்றிய அறிவு இன்றியமையாததாக இருக்கிறது. அல்லாஹ் இருக்கிறான், அவனை பற்றிய அவனுடைய படைப்பாற்றல், அவனுடைய நிர்வாகம், இவைகளிலெல்லாம் ஒரு மனிதன் உறுதி கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஈமானாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானை அதிகரிப்பதற்காக அல்லாஹ் எவ்வாறான நடைமுறைகளை ஏற்படுத்தினான் என்பதை அல் குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்க்கின்ற போது நாம் காணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பல அத்தாட்சிகளையும் பல ஆதாரங்களை நாம் காட்டினோம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதாவது அல்லாஹுடைய படைப்பினங்களை பார்த்து சிந்தித்து படிப்பினை பெறுவதை அவர்களுக்கு விளக்கமாக தெளிவாக காட்டினோம் என்று அல் குர்ஆன் கூறக்கூடியதை தஃப்சீருடைய உலமாக்கள் கூறுவதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான சிந்தனைகள் எல்லாம் அல்லாஹுடைய அரசாட்சி, அவனுடைய படைத்து பரிபாலிக்கும் ஆற்றல், இந்த நிர்வாகத்திலே அவனை தவிர அவனுக்கு நிகராக யாரும் இல்லை போன்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய ஒருமைத்துவத்தை, அவன் ஒருவன் என்பதை நிறுவக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே வணக்கங்களிலே நாம் வணக்கங்கள் சொற்பமாக செய்தாலும் கூட நாம் உறுதியுடன் செய்கின்ற போது, அதனை உறுதிப்பட நிறைவேற்றுகின்ற போது அந்த வணக்கத்துடைய வலிமையும் கூலியும் மிகவும் பெருமதி வாய்ந்ததாக, மிகவும் பிரமாண்டமானதாக அமைவதை காணலாம். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்மையிலே அல்லாஹுக்கு வழிபடுவதிலே முந்தி சென்றார்கள் என்றால் அவர்களுடைய அதிகமான தொழுகையின் காரணமாகவோ அல்லது அதிகமான நோன்பின் காரணமாகவோ அல்ல, அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த உறுதியான அல்லாஹை பற்றிய அறிவும் அசைக்க முடியாத நம்பிக்கையும்
உள்ளத்திலே குடிகொண்டதின் காரணமாகத்தான் அவர்களுடைய செயல் சொற்பமாக இருந்தாலும் அனைவரையும் விட முந்தியவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கருதப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அஹ்லுல் யகீன் உறுதியான அறிவுடையவர்கள், உறுதி உள்ளவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தாரில் நேர்வழி பெற்றவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் அல் குர்ஆனிலே கூறுவதை நாம் காணலாம். அல் குர்ஆனில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான், நபியே, இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், அவர்கள் உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன் இருந்த நபிமார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டவற்றையும் விசுவாசம் கொள்வார்கள், இறுதி நாளாகிய மறுமையையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து சிந்திக்கின்ற போது, படிப்பினை பெறுகின்ற போது அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு இந்த சிந்தனைகள் ஒரு காரணமாக இருக்கிறது. மேலும் அல் குர்ஆன் கூறுகிறது, அவர்கள்தாம் தங்கள் இரட்சகனிடம் இருந்துள்ள நேர்வழியின் மீது இருப்பவர்கள், மேலும் அவர்களேதாம் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று சிந்திக்கக்கூடியவர்களை, ஈமானில் உறுதிமிக்கவர்களை, அல்லாஹ்வை பற்றிய அறிவு கொண்டவர்களை பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே எப்போது உள்ளத்திலே உறுதி என்பது தொடர்ந்திருக்கிறதோ அவனுடைய உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் எல்லாம் முழுமை பெறுகிறது. அல்லாஹ் விரும்பக்கூடிய முழுமையான செயல்களை செய்வதற்கு அவன் பழக்கப்படுத்துகிறான். இதனூடாக அல்லாஹ்வை பயப்படுவது, அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பது, அல்லாஹ்வின் மீது பரம் சாட்டுவது போன்ற அனைத்து விடயங்களும், அந்த உள்ளம் சார்ந்த விடயங்கள் முழுமை பெறுவதை நாம் காணலாம். இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது ஈமான் என்பதுதான், அதாவது இஸ்லாத்தின் இருதயமாக இருக்கிறது. அதாவது அந்த இஸ்லாத்தின் இருதயம் என்பது ஈமானாக இருக்கிறது. எனவே அந்த ஈமான் கொள்ள வேண்டிய அந்த இருதயம் உறுதி பெறுகின்ற போது அது நிரந்தரமாக மிகவும் செழிப்பாக இருப்பதற்கு அவைகள் ஒரு காரணமாக அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை இயற்கையிலே அல்லாஹ்வை பற்றி அறிந்து அதனை உறுதிப்படுத்தி அவனுடைய படைத்து பரிபாலிக்கும் ஆற்றல், வணக்கம் செலுத்துவதற்கு தகுதியானவன் போன்ற விடயங்களை எல்லாம் இயற்கையிலே அறிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போன்றுதான் ஒவ்வொரு படைப்பினங்களும், உலகத்திலே படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு விடயங்களும் எதனை நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது என்றால், எதனை நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்றால், அல்லாஹுடைய ஏகத்துவம், அவன் இருக்கின்றான், அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பதை நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது இவ்வாறு கூறுகிறான், நபியே, நீர் உம்முடைய முகத்தை மார்க்கத்தின்பால் முற்றிலும் திருப்பியவராக நிலைநிறுத்துவீராக. அல்லாஹ் மனிதர்களை எந்த மார்க்கத்தில் படைத்தானோ அத்தகைய இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்தை பற்றி பிடித்து நிலைத்திருப்பீராக. அல்லாஹ்வின் படைப்பில் எவ்வித மாற்றமும் இல்லை, இதுவே சரியான நிலையான மார்க்கமாகும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று நீங்கள் உங்கள் இரட்சகனை சந்திப்பதை உறுதி கொள்வதற்காக தன்னுடைய வசனங்களை இவ்வாறு உங்களுக்கு விவரிக்கிறான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்வை பற்றிய அறிவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான, பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை நாம் பார்ப்போமானால் ஏராளமான வழிமுறைகளை நாம் காணலாம். இந்த அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதற்கான வழிமுறைகளை நாம் மட்டிட்டு முடித்து விட முடியாது. எனவே ஒவ்வொரு விடயமும் அதற்கு ஆதாரமாக, அத்தாட்சியாக அமைந்திருப்பதை நாம் காணலாம். இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இதனை நமக்கு அறிவுறுத்திக் கொண்டே இருக்கின்றன. அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான், யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லஅல்லகும் பிலிகாஇ ரப்பிக்கும் தூகினூன். உங்களது ரப்பை சந்திப்பதை, அதாவது நாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி கூறிக்கொண்டிருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த புவியிலே உள்ள, இந்த பிரபஞ்சத்திலே உள்ள ஒவ்வொரு படைப்பினங்களையும் நாம் பார்ப்போமானால் அவைகள் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் படைப்பாளன், அவன் தனித்தவன் என்பதை கூறிக்கொண்டே இருக்கிறது. எப்போது இந்த புத்தி இயற்கையிலே படைக்கப்பட்டவைகள் அனைத்தும் தானாக உருவாக முடியாது என்று அறிந்து கொள்கிறானோ, உலகத்திலே உள்ள ஒவ்வொரு விடயங்களும்
தானாக உருவாக முடியாது, அதற்கென ஒருவன் இருக்கிறான், அதற்கென காரண கர்த்தா இருக்கின்றான் என்பதை கூறிக்கொண்டே இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன், அல்லது அவர்கள் எப்பொருளுமின்றி தாமாகவே படைக்கப்பட்டு விட்டனரா, அல்லது அவர்கள்தான் படைக்கின்றார்களா என்று, அல்லது அவர்கள்தான் படைக்கின்றவர்களா என்று அல் குர்ஆன் கேட்கின்றது. அதே போன்றுதான் அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்தி பல் லா யூகினூன், இவ்வாறு ஏராளமான உதாரணங்களை அல் குர்ஆன் கூறுவதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த வானம் எவ்வளவு பிரமாண்டமானதாக இருக்கிறது, அதே போன்று ஒரு கொசு எவ்வளவு அற்பமானதாக இருக்கிறது. இவைகளை கூட உதாரணம் கூறுவதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். காரணம், இவைகளை கூட செய்வதற்கு முழுமையான ஆற்றல் மிக்கவன், சக்தி உள்ளவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக அல்லாஹ் கொசுவை அதைவிட அற்பத்தில் மேற்பட்டதை உதாரணமாக கூறுவதற்கு வெட்கமடைய மாட்டான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே எத்தனையோ படைப்பினங்கள் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அவனுடைய முழுமையான பண்புகள், அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து இந்த விடயங்களை உலகத்தை படைத்தான். உலகத்திலே எத்தனையோ விடயங்களை அவன் அவனுடைய அறிவாற்றலினால், அவனது சக்தியால் உருவாக்கினான். எனவே இவ்வாறான நிலைகள் எல்லாம் நமக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவை தூண்டுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், வஃபீ ஹல்கிக்கும் வமா யபுஸ்து மின் தாப்பத்தின் ஆயாத்துன் லிகௌமி யூகினூன், இன்னும் உங்களை படைத்திருப்பதிலும் ஜீவராசிகளை அவன் பரவச் செய்திருப்பதிலும் விசுவாசத்தில் உறுதி கொள்கின்ற சமூகத்தாருக்கு அத்தாட்சி அளிக்கின்றன என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்றுதான் இந்த நிலைமைகள், பண்பாடுகள் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக மாறிக்கொண்டிருப்பதை பற்றி அல் குர்ஆன் கூறும்போது, நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, பூமியை அல்லாஹ் படைத்து அதனை விரித்து, அதே போன்று அந்த பூமி உறுதியாக இருப்பதற்கு முளை காம்புகளாக மலைகளை அல்லாஹ் ஆக்கி இவ்வாறான ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் செய்திருக்கின்றான். அல் குர்ஆன் கூறுகிறது, அந்த பூமியை படைத்து விரித்து அது உறுதியாக இருப்பதற்கான தேவையான விடயங்களை எல்லாம் அல்லாஹ் செய்துவிட்டு அல் குர்ஆன் கூறுகிறது, ஒவ்வொரு விதமான பிராணியையும் அதில் அவன் பரவச் செய்தான். மனிதர்களே, அல்லாஹ்வாகிய நாமே வானத்திலிருந்து நீரை இறக்கி வைத்தோம், பின்னர் புட்பூண்டுகளில் அழகான ஒவ்வொரு வகையிலிருந்து அதில் நாம் முளைக்கச் செய்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அது வித்தாக இருக்கலாம், அல்லது முந்திரி பழமாக இருக்கலாம், அல்லது மாதுளை பழமாக இருக்கலாம், இன்னொரு பல வகைகளை அந்த பூமியை படைத்து விரிக்க செய்த அல்லாஹ் வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையினூடாக ஒரே பூமி, ஒரே மழை தண்ணீரினூடாக பல வகையான பல ருசிகளை கொண்ட பழங்களை அல்லாஹ் உருவாக்குகிறான். இது அல்லாஹ்வின் வல்லமையாக இருக்கிறது. இதற்கு யாரும் சக்தி பெற மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் கால்நடைகளை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ வகை வகையான கால்நடைகள். அதனை சாப்பிடுபவர்கள் வயிறு நிரம்புகிறார்கள். அவர் அந்த கால்நடைகளூடாக அவர்களுடைய சுமைகளை, பொருட்களை சுமந்து செல்கிறார்கள். அதற்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அந்த கால்நடைகளுக்கு எஜமானனாக இருக்கக்கூடியவன் பணக்காரனாக மாறுகிறான். இவ்வாறு அல்லாஹ் பல வகையான கால்நடைகளை கொடுத்திருப்பதை காணலாம். அல்லாஹ் அவன் எத்தகையவன் என்றால், கால்நடைகளை உங்களுக்காக உண்டாக்கி இருக்கிறான். அவற்றில் சிலவற்றின் மீது நீங்கள் சவாரி செய்வதற்காக, இன்னும் அவைகளில் சிலவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கிறீர்கள். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால்நடையினூடாகவும் பல பயன்பாடுகளை வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிப்பதற்கான அந்த சுமை தாங்கக்கூடிய அந்த ஒரு வாகனமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதனுடைய தோள்களோ ஆடையாக இருக்கிறது, அதனுடைய அந்த முடிகளோ குளிர் காய்வதற்கான ஒரு விடயமாக இருக்கிறது. அவைகளுடைய முடிகளோ அழகான காட்சி தரக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வகையான கால்நடைகளை படைத்திருப்பதை காணலாம். நீங்கள் அவற்றை
மேய்த்து மாலையில் ஓட்டி வரும் பொழுது, மேய்ச்சலுக்காக காலையில் ஓட்டி செல்லும் பொழுதும் அவற்றில் உங்களுக்கு அழகும் இருக்கிறது என்று அந்த கால்நடைகளை காலை மாலை நேரங்களிலே மேய்ச்சலுக்காக எடுத்து செல்கின்ற போது, மேய்ச்சலிருந்து கொண்டு வருகின்ற போது உங்களுக்கு அழகு இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு ஏராளமான கால்நடைகளுடாக படிப்பினைகளையும் பயன்பாடுகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்றுதான் கடலை எடுத்துக்கொண்டால் கடலிலே பல வகையான எத்தனையோ உணவு வகைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அங்கே முத்துக்களும் சிப்பிகளும் பல வகையான அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், இவை யாவும் அல்லாஹ்வின் படைப்பாகும். ஆகவே அவனை என்று நீங்கள் வணக்கத்திற்குரியவர்கள் என கூறுகின்ற அவர்கள் எதனை படைத்திருக்கின்றனர் என்பதை நீங்கள் எனக்கு காண்பியுங்கள் என்று கூறுகிறான். கடலிலே வகை வகையான படைப்பினங்கள், எத்தனையோ பல வகையான பல வித்தியாசமான அழகான தோற்றத்தை கொண்ட படைப்பினங்கள் இருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலிலே கடல் அலைகள், அதே போன்று மலைகள், இவ்வாறான பல வகையான விடயங்களை எல்லாம் படைத்து இவைகள் அனைத்தும் படைப்பாளன் ஒருவன் இருக்கின்றான் என்ற விடயங்களை அறிந்து கொள்வதற்கான காரணமாக இருக்கிறது. அல் குர்ஆன் கூறுகிறது, அதாவது யாத்திரையின் மூலம் அவனது பேரருளை நீங்கள் தேடிக் கொள்வதற்காகவும் அவற்றுக்காக நீங்கள் நன்றி செய்வதற்காகவும் அதில் கப்பல்களை நீரை பிளந்து செல்பவையாக நீர் காண்கிறீர். கடல்களிலே கப்பல்கள் இவ்வாறு நீரை ஊடறுத்து செல்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு விளங்கப்படுத்துகிறான். அதே போன்றுதான் நாம் அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு விடயம்தான் உயர்ந்த வானம். அந்த வானத்திலே பல வகையான கோள்கள், நட்சத்திரங்கள், அழகான காட்சி தரக்கூடிய விடயங்களை எல்லாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் அந்த நட்சத்திரங்கள் இரவிலே பயணிக்கக்கூடியவர்கள், கடலிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு திசைகளை, அதாவது திசை காட்டக்கூடிய ஒரு திசை காட்டியாக, அவர்கள் வழி தவறி விடாமல் பயணிப்பதற்கான ஒரு நெறி வழிகாட்டியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்றுதான் நாம் மனித படைப்பினத்தை, மனிதனுடைய அந்த உருவத்தை பார்க்கின்ற போது பல எத்தனையோ பிரமாண்டமான அத்தாட்சிகள், ஒன்றுமே இல்லாமல் ஒரு அற்பமாக இருந்த அந்த இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் எவ்வாறு அதனை இரத்த கட்டியாக, சதை கட்டியாக, எலும்புள்ளதாக மாற்றி அதற்கு பின்னால் பார்வையையும் செவிப்புலனையும் பேசக்கூடிய சக்தியையும் இவ்வாறு எடுப்பது, கொடுப்பது, அறிவாற்றல் போன்ற அனைத்தையும் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த படைப்பினத்தை, மனித படைப்பினத்தை மிகவும் நேர்த்தியானதாக, அழகானதாக ஆக்கி அவனுடைய விடயங்களை உயர்த்தி இருப்பதை, மகிமைப்படுத்தி இருப்பதை காணலாம். அவனுக்கு தேவையான விடயங்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல் குர்ஆன் கூறுகிறது, நிச்சயமாக வேதமாகிய இது உண்மையானதுதான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் வரையில் உலகின் பல பாகங்களிலும் அவர்களிலும் நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு நாம் காண்பிப்போம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒவ்வொரு படைப்பினங்களை பார்க்கின்ற போது அந்த படைப்பிலே அல்லாஹ் எவ்வளவு நுட்பமானவனாக, ஞானமிக்கவனாக, அடியார்களுக்கு எவ்வளவு பயன்பாடுகளை அல்லாஹ் இதிலே வைத்திருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வெளிரங்கமான விடயங்களை நாம் பார்க்கின்ற போது அவைகளை அறிந்து கொள்ளலாம். அல் குர்ஆன் கூறுகிறது, அவன் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய தோற்றத்தை கொடுத்து பின்னர் வழியையும் காட்டியிருக்கிறானோ அவன்தான் எங்கள் இரட்சகன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த பிரபஞ்சத்துடைய அந்த ஓட்டத்தை பார்க்கின்ற போது அவனுடைய நுட்பத்தையும் அவனுடைய அறிவாற்றலையும் சக்தியையும் அழகான ஒழுங்குமுறை படுத்தலையும் நாம் கண்டு கொள்ளலாம். எனவே இவைகளில் எந்த மாற்றங்களோ குழப்பங்களோ ஏற்பட மாட்டாது. சூரியனை எடுத்துக்கொண்டால் அல் குர்ஆன் கூறுகிறது, சூரியன் அதற்கு சந்திரனை அணுகி பிடிக்க முடியாது. இரவு பகலை முந்தவும் முடியாது. இவ்வாறே கிரகங்கள், நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனது வட்டத்துக்குள் நீந்தி செல்கின்றன. அல்லாஹ் ஒழுங்கமைத்து வைத்திருக்கிறான். அதன்படி எந்த குழப்பமும் இல்லாமல் அவைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இரவு வருகிறது, பகல் வருகிறது, அதாவது எதிர்மறையான சில விடயங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். உதாரணமாக இரவு பகல், உஷ்ணம், குளிர்மை, இரவு ஒளி, இவ்வாறான அனைத்தும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளாமல் அல்லாஹுடைய திட்டத்தின்படி
நடந்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். எனவே இவைகளிலே அல்லாஹ் கூறுகிறான், மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத், மனிதனே அர் ரஹ்மானுடைய படைப்பில் நீ யாதொரு முரண்பாட்டையும் காண மாட்டாய் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவை தந்து, அதாவது புசிப்பதற்கு உணர்வதற்கான அந்த உணர்வுகளையும் அல்லாஹ் தந்து, புத்தியையும் அறிவையும் தந்து, அனைத்து விடயங்களுக்குமான வழிகாட்டலையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல் குர்ஆன் கூறுகிறது, அவன் எத்தகையவன் என்றால் அவனே படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்து பிறகு அவற்றை செவ்வையாக்கினான். இன்னும் அவன் எத்தகையவன் என்றால் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் நிர்ணயம் செய்து, அதாவது பிறகு அவற்றை அவனுடைய அதாவது அந்த அவைகளை அடைந்து கொள்வதற்கான நேர்வழியையும் காட்டினான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. காலையிலேயே பறவைகள் வெறும் வயிற்றுடன் வெளியிலே பறந்து சென்று மாலையிலே தனது இருப்பிடம் வரும்போது எவ்வாறு வயிறு நிரம்பி வருகிறது, அதே போன்று தேனீக்கள், எறும்புகள், அதாவது கடலிலே உள்ள பல ஜீவராசிகள் எல்லாம் அவற்றுக்கெல்லாம் எவ்வாறான உணவுகளை அல்லாஹ் கொடுக்கிறான். இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய நுட்பமான அறிவாற்றலினூடாக நடைபெறக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. அல்லாஹுடைய செயல்களுக்கு ஈடாக உலகத்திலே யாரும் சக்தி பெற மாட்டார்கள். அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அவன் தான் உயிர்ப்பிக்கக்கூடியவன், அவன் தான் மரணிக்கக்கூடியவன், மரணித்தவர்களை எழுப்பக்கூடியவன். இவ்வாறு அனைத்து விடயங்களுக்கும் சக்தி உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். இவைகளை எல்லாம் கூறி அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களுக்கு இவைகளை சவாலுக்கு உட்படுத்துவதை நாம் காணலாம். அதாவது அல் குர்ஆனை கூறி இது போன்ற ஒரு வார்த்தையோ அல்லது குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள், அல்லது ஒரு படைப்பினங்களை பற்றி கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சவாலுக்கு உட்படுத்துவதை காணலாம். அல் குர்ஆன் கூறுகிறது, லன் யஹ்லுகு துபாபா, இறைவனை தவிர மாற்று கடவுள்களை வணங்கக்கூடியவர்கள் ஒரு கொசுவை கூட படைப்பதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அற்பமான விடயங்களை கூறி இறை நிராகரிப்பாளர்களுக்கு சவாலுக்கு உட்படுத்துவதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசையக்கூடிய அதாவது வெளிரங்கமான மறைமுகமான அனைத்தும் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய அறிவு முழுமையானது, அவன் பரிபூர்ண சக்தி உள்ளவன் என்பதை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் அதனை உருவாக்கிய ஒருவன் இருக்கின்றான் என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அந்த நிகழ்வுகளை உருவாக்கிய ஒருவன் இருக்கின்றான் என்பதை அறிவித்துக் கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நாம் மார்க்கத்தை பற்றி, அதனுடைய அந்த நீதி நிர்வாகங்களை பற்றி, சட்ட வாக்கங்களை பற்றி சிந்திக்கின்ற போது அது அல்லாஹை பற்றிய உறுதியை வரவழைப்பதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ உண்மையான செய்திகளை கூறுகிறான். மிக நேர்த்தியான சட்டங்களை, நீதமான சட்டங்களை கூறுகிறான். நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற போது இவைகள் எல்லாம் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற உறுதிப்பாட்டை கூறிக்கொண்டே இருக்கிறது. நபிமார்களை எடுத்துக்கொண்டால் சங்கை மிக்கவர்கள், சிறப்பான செயல்களை கொண்டவர்கள். அவர்கள் கொண்டு வந்த செய்திகள் எல்லாம் இயற்கை புத்திக்கு ஏற்றால் போல் அவர்களுடைய நேர்மையான அந்த விடயங்கள் எல்லாம் அவனுக்கு இயற்கையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நபிமார்கள் கொண்டு வந்த அந்த உண்மையான விடயங்கள், சாதகமான விடயங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு மனிதர்கள் சக்தி பெற மாட்டார்கள். எனவே உலகத்திலே அல்லாஹ்வின் மூலமாக அத்தாட்சிகளை கொண்டு வந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் அத்தாட்சிகளை கொடுத்தான். இதனூடாக அந்த நபிமார்கள் மக்களுக்கு வழிகாட்டியாக, நேர் வழிகாட்டியாக வந்தார்கள். எனவே அவர்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற போது, நபிமார்களுடைய விடயங்களை பார்க்கின்ற போது அல்லாஹ்வை பற்றிய அந்த உறுதி வருவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அதாவது வஇது கால இப்ராஹீம் ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மூதா, எவ்வாறு இறந்தவைகளை நீ உயிர்ப்பிப்பாய் என்பதை பற்றி காண்பிப்பீராக என்று கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எனது உள்ளம் அமைதி பெறுவதற்காக என்று கேட்டார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை உறுதிப்படுத்துவதற்காக பல காட்சிகளை காட்சிப்படுத்தியதை நாம் அல் குர்ஆனிலே நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய அந்த அதாவது ருபூபியா, படைத்து பரிபாலித்தல் என்பதை நிராகரித்த அந்த ஃபிர்அவுனுக்கு எவ்வாறு அவர்கள் தெளிவான அத்தாட்சிகளை முன்வைத்தார்கள். கால ஃபிர்அவுனு வமா ரப்புல் ஆலமீன், கால அத்தாட்சியாக எதனை ஃபிர்அவுனுக்கு கூறினார்கள் என்றால்,
ரப்பு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய ரப்பு, வமா பைனஹுமா, அவைகள் இரண்டுக்கு மத்தியில் உள்ளவைகளை படைத்தவனுடைய ரப்பு அல்லாஹ் என்பதை அந்த ஃபிரௌனுக்கு அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே ரசூல்மார்கள் தான் இந்த அத்தாட்சிகளை தெளிவாக கூறியவர்களில் முழுமையானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் மிகவும் சங்கையானவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வரலாறை பார்க்கின்ற போது இவைகளை எல்லாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே அவர்கள் நபி என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்தி இருக்கிறான். அதற்கு அத்தாட்சியாக அல் குர்ஆனை கொடுத்திருக்கிறான். இவ்வாறு ஒவ்வொரு நபிமார்களும் நபி என்பதை உறுதிப்படுத்துவதற்கான அத்தாட்சிகளாக பல அத்தாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே அமைதி என்பது, பாதுகாப்பு என்பது இந்த உறுதியின் மூலமாகத்தான் இருக்கிறது. கவலை என்பது, கஷ்டம் என்பது சந்தேகத்தின் மூலமாகத்தான் இருக்கிறது. எனவே உறுதியை வரவழைத்துக் கொள்வோமானால், அல்லாஹ்வை பற்றிய அறிவிலே உறுதியாக இருப்போமானால் அமைதியும் பாதுகாப்பும் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அவைகளே சந்தேகம் வரும் என்றால் கவலையும் துன்பமும் தான் கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இந்த உறுதியை வரவழைத்துக் கொள்வதற்கான சில வழிமுறைகளை நாம் பார்ப்போமானால், முதலாவதாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வழிபடுவதிலே நிரந்தரமாக இருப்பது, அதிகமாக வணக்கங்கள் செய்வது, நல்லவர்களுடன் சேர்ந்து நடப்பது, பாவங்களை விட்டுவிடுவது, பாவம் செய்துவிட்டால் அதற்காக இஸ்திக்ஃபார் செய்வது, பயனுள்ள அறிவை தேடுவது, அல்லாஹுடைய திருநாமங்கள் பண்புகளை பற்றி சிந்திப்பது, இந்த பிரபஞ்சத்துடைய அத்தாட்சிகளை பற்றி ஆராய்வு செய்வது, இவைகள் அனைத்தையும் நாம் ஒன்று சேர பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவது, அல் குர்ஆனில் உள்ளவைகளை அமல் செய்வது, எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாக இருப்பது, இவைகள் எல்லாம் இந்த அல்லாஹ்வை பற்றிய அறிவை உறுதிப்படுத்துவதற்கான காரணங்களாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய பெயர் அல் ஹக், அதாவது உண்மையாக இருக்கிறது. அது அவருடைய பண்பாக அதனுடைய உண்மை அமைந்திருப்பதை காணலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல்லாஹ்வை பற்றி உறுதி கொள்வது என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடைய நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. எனவே அந்த உறுதியுடன் தான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முழுமை பெற போகிறது. சந்தேகத்துடன் அந்த ஈமான் முழுமை பெற மாட்டாது. எனவே இந்த ஈமானிலே மக்கள் பல தரப்பட்டவர்களாக பல நிலையிலே இருப்பார்கள். எனவே மனிதர்கள் அவர்களது ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு நேரத்திலும் சந்தேகங்களை விட்டுவிட்டு அந்த ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக, ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டிய தேவையுடையவர்களாக ஒவ்வொரு முஃமின்களும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய ஈமானில் சந்தேகம் வருகின்ற போது, தெளிவற்ற நிலைகள் வருகின்ற போது அதனை அப்புறப்படுத்தி அதனை நீக்கி அல்லாஹ்வின் பக்கம் கொள்ள வேண்டிய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய, ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய தேவையுடையவர்களாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். எனவே சந்தேகங்கள் வருகின்ற போது அவைகளை விட்டும் அப்புறப்படுத்தி அதிலிருந்து மீண்டு வந்து ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே அடிப்படையிலே ஈமான் என்பது அதனை நாம் சீர்திருத்துவதன் ஊடாகவே அதனை உறுதியாக பெற்றுக் கொள்ளலாம். எனவே இந்த சந்தேகத்தை நமது உள்ளத்திலிருந்து அகற்றுவதன் ஊடாகத்தான் ஈமானில் உறுதியை பெற்றுக் கொள்ளலாம். எனவே நபித்துவம், அதாவது ரசூல்மார்களுடைய அந்த தூதுத்துவ செய்திகளை உறுதிப்படுத்துவதன் ஊடாக, அல்லாஹ்வுடைய அந்த படைத்து பரிபாலித்தல் என்ற முழுமையானவைகளை உறுதி கொள்வதன் ஊடாக, இவ்வாறான விடயங்களின் ஊடாகத்தான் அந்த ஈமான் உறுதி பெறுகிறது. அதே போன்று நாளை மறுமையிலே மரணத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவோம். அல்லாஹுடைய தூதர்களுடைய அந்த விடயங்களின் ஊடாக தான் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹை பற்றி அறிந்து கொள்வது என்பதுதான் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்வதற்கும் காரணமாக இருக்கிறது. எனவே அல்லாஹை பற்றி முறையாக அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த